இயேசு சொன்னது 3 காரியங்கள் அவனை பார்த்து சொல்கிறாரு. முதல் அவர் சொல்கிறாரு எழுந்திருன்றாரு. இரண்டாவது அவர் சொல்கிறாரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. என்னோடு கூட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த மனிதன் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வருடங்கள் இந்த பெதஸ்தா குளத்தருகே இருந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லுது வசனம், 38 வருடங்களாக அவன் பலவீனமாக இருந்தான். 38 வருடங்களாக அவனால் நடக்க முடியல. அப்படின்னா 38 வருடங்களாக அவனுக்கு அறிந்திருந்ததெல்லாம் அந்த படுக்கை தான். அதில் தான் படுத்திருந்தான். அந்த படுக்கையை அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுடைய பலவீனம் தான் அவனுக்கு ஞாபகப்படுத்தப்படும். அந்த படுக்கையை அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்குள் இருக்கின்ற வியாதி, அவனுக்குள் இருக்கின்ற அந்த செய்ய முடியாத காரியங்கள் தான் அந்த படுக்கை அவனுக்கு ஞாபகப்படுத்தும். அந்த படுக்கை அவனுக்கு ஒரு கட்டு, அந்த படுக்கை அவனுக்கு ஒரு சாபம், அந்த படுக்கை தான் அவனுடைய தரித்திரத்திற்கு காரணம். ஆனால் அன்றைக்கு இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு எழுந்திரு உன் படுக்கை எடு என்றார். நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எது சாபமாக இருந்ததோ இன்றைக்கு நான் வாழ்க்கையில் அற்புதம் செய்த நிமித்தம் அந்த சாபம் இன்றோடு கூட ஒரு சாட்சியாய் உனக்கு மாறப்போகுது. நீ அந்த படுக்கை உன்னை கட்டில் வைத்திருந்தது இதுவரைக்கும், ஆனால் உன் வாழ்க்கையில் நான் இடைப்பட்ட பின்பதாக அதே கட்டுகளை நான் முறித்து நீ அதை சுமந்து கொண்டு மற்றொரு முன்பதாக சாட்சி கொடுக்கும்படியாக உன் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்கிறப்பா. உன்னுடைய சாபம் இன்றைக்கு ஒரு சாட்சியாய் மாறும். உன்னுடைய கட்டு இன்றைக்கு தேவ மகிமைக்காக மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கின்ற அளவிற்கு நான் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போறேன் என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதே நம்பிக்கை தான். இயேசுவிடத்தில் வந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா அம்மா என்னங்க என்ன ஆச்சு, இது வரைக்கும் தரித்திரத்தில் இருந்தீங்க, இது வரைக்கும் நீங்கள் வியாதியா இருந்தீங்க, நீங்க சொல்லுங்க ஆமாயா என்னுடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையாக தரித்திரம் எங்கள் குடும்பத்தை ஆளுக்கொண்டு இருந்தது. ஆனால் ஒரு நாளைக்கு இயேசு ரட்சகர் என்னை தேடி வந்தாருங்க. அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, அவர் குணமாகி விடுதலை பெற்றுக்கொள் என்ற வார்த்தையை நான் கேட்ட மாத்திரத்தில் என் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி இன்றைக்கு என்னுடைய சாபத்தை ஒரு சாட்சியாக எந்த இடத்தில் நான் மடிந்திருக்கணுமோ அதே இடத்தில் எனக்கு உயிர்ப்பிக்கும் வல்லமையை தந்து எழும்பி நின்று சாட்சி கொடுக்கும்படியாக தேவன் அவருடைய மகிமையை வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார்.